யுகங்கள் நான்கிலும் லோகங்கள் அனைத்திலும் தெய்வங்களின் ஆட்சியே நடந்து கொண்டிருக்க, யுகங்கள் தோறும் கடுந்தவத்தை மேற்கொண்டு இந்த பிரபஞ்சத்தின் சர்வாதிகாரியாக இருந்து கொண்டிருக்கின்ற சிவபெருமானிடத்தில் அரிய வரத்தை பெற்றுக்கொண்டு யுகங்கள் தோறும் தெய்வங்களின் ஆட்சிக்கு எதிராக செயல்படுவது என்பதே இந்த பிரபஞ்ச சாத்தானின் செயலாக இருந்து கொண்டிருக்க, கலியுகத்தில் கடும் தவத்தை மேற்கொள்ளுகின்ற இந்த பிரபஞ்சத்தின் சாத்தான் யுகங்கள் நான்கிலும் லோகங்கள் அனைத்திலும் அந்த தெய்வங்களின் ஆட்சியே நடந்து கொண்டிருக்க, கலியுகத்தின் கடைசி கால்திட்ட பகுதியிலாவது தனது ஆட்சியாகப்பட்டது லோகங்கள் அனைத்திலும் நடப்பதற்கான வரத்தையே தந்தருள வேண்டுமென்று வேண்டிக் கொள்ள, சிவபெருமானும் அதே வரத்தினையே இந்த பிரபஞ்சத்தின் கலியுக சாத்தானுக்கு என்று கொடுத்து விடுகின்றார். முதல் 3 யுகங்களிலும் லோகங்கள் அனைத்திலும் ஏதோ ஒரு பகுதியில் தன்னை ஒரு அவதாரமாகவே பிராபித்துக் கொள்ளுகின்ற இந்த பிரபஞ்சத்தின் சாத்தான் கலியுகத்தின் கடைசி கால்திட்ட பகுதியில் மட்டும் லோக மாந்தர்கள் அனைவரின் மனதிலும் குடிகொள்வதற்கான வரத்தினையே தனது 2வது வரமாக தந்தருள வேண்டும் என்றே வேண்டிக் கொள்ள, சிவபெருமானும் அதையே இந்த பிரபஞ்சத்தின் கலியுக சாத்தானிற்கான 2வது வரமாகவும் கொடுத்து விடுகின்றார். கலியுகத்தின் கடைசி கால்திட்ட பகுதியிலே விஞ்ஞானத்தை தலைத்தோங்கச் செய்வது என்பதை இந்த பிரபஞ்சத்தின் ஜாதக கணக்கில் எழுதப்பட்டிருக்க, அதுவே அந்த கலியுக சாத்தானின் வெற்றி என்றும் ஆகிவிடுகின்றது. விஞ்ஞானம் என்பதும் அந்த ஞானத்தின் மொத்த ரூபமாகவே இருக்க, அந்த விஞ்ஞானத்தை தலைத்தோங்க செய்வது என்பதும் சிவபெருமானின் பொறுப்பு என்றே ஆகிவிடுகின்றது. கலியுகத்தின் கடைசி கால்திட்ட பகுதியில் லோகங்கள் அனைத்திலும் விஞ்ஞானத்தை தலைத்தோங்க செய்வதற்கு என்று அழகனாகிய முருகனையே சிவபெருமானும் அனுப்பி வைக்கின்றார். கலியுகத்தின் கடைசி கால்திட்ட பகுதியில் பல்வேறு அவதாரங்களை எடுத்தே லோகங்கள் அனைத்திலும் அழகனாகிய முருகனே அந்த விஞ்ஞானத்தை தலைத்தோங்கவும் செய்கின்றான். மனித குலத்தின் வளர்ச்சிக்கும் மேன்மைக்கும் என்றே அந்த இறைவனால் தலைத்தோங்க செய்யப்படுகின்ற விஞ்ஞானத்தை அப்படியே அந்த மனித குலத்தின் இழிநிலைக்கும் அழிவிற்கும் என மாற்றி அமைத்து விடுகின்றான் அந்த கலியுக சாத்தான். கலியுகத்து மாந்தர்கள் அத்தனை பேரின் மனதிலும் குடிகொண்டு இருக்கின்ற அந்த கலியுக சாத்தானை அழிப்பது என்பது அந்த விஞ்ஞானத்தாலும் வேறு எந்த ஒரு சக்தியாலும் இயலாத காரியம் என்றே ஆகிவிடுகின்றது. லோகத்து மாந்தர்கள் அத்தனை பேரின் மனதிலும் குடிகொண்டு இருக்கின்ற அந்த கலியுக சாத்தானை அழிப்பதற்கு என்று அவனுக்கு வரம் கொடுத்த அந்த சிவனே வந்தாலும் முடியாது என்றே ஆகிவிடுகின்றது.